Hi students, நம்ம வந்து 7th chapter பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் இந்தியா. ஸோ மிடிவியல் இந்தியாவில் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு மிடிவியல் இந்தியாவில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டோட பொசிஷன் எப்படி இருந்தது, சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு தான் இந்த சாப்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மிடிவியல் இந்தியாவில் வந்துட்டு கல்ச்சர், அதாவது ஒவ்வொரு கிங்டம் ஒவ்வொரு டைனாசிட்டி ஒவ்வொருத்தவங்க ரூல் பண்ணும்போது அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்தது, அவங்க லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த ஃபீல்டில் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சோலா பீரியட் பார்த்தோம். ஸோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் ஒரு ரிமார்க்கபிள் அப்படின்னா வந்துட்டு இவங்க சோலாஸ் தான் நம்ம சொல்ல முடியும்னு பார்த்தோம். ஸோ இவங்க பீரியடில் தான் வந்துட்டு கம்பர் எழுதிய ராமாயணம் தமிழ் எழுதினாரு, சேக்கிலா எழுதிய பெரிய புராணம் எழுதினாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கலிங்கத்து பரணி மூவருளான்னு சொல்லிட்டு எழுதினாங்க. ஸோ இந்த பெரிய புராணம் அண்டு ராமாயணத்தெல்லாம் வந்துட்டு அரங்கேற்றமும் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஆர்கிடெக்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு 3 சொல்கிறாங்க. எதுனா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தாராசுரம், இந்த 3மே வந்துட்டு இந்த சோலாஸோட ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்கள சோலாஸ் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்லாமிக் கல்ச்சரில் சொல்கிறாங்க, அவங்க நிறைய ஃபோர்ட் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க முக்கியமாக எதுக்குன்னா அவங்களோட ஜுவல்லரிக்கு வந்துட்டு அவங்கள ரொம்பவே சொல்லியிருந்தாங்க. முஸ்லீம்ஸை வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்துட்டு முஸ்லீம்ஸை சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது விஜயநகர் ரூலர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ விஜயநகர் ரூலர்ஸ் வந்துட்டு ரொம்பவே எதில் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்கன்னா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்பவே அதிகம் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய கோபுராஸ் எல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ லிட்ரேச்சர், அவங்க ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் எழுதியிருக்காங்க, சான்ஸ்கிரிட்டில் தான் எஸ்பெஷலாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாயக்ஸ் அவங்களோடது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பீரியடில் தான் வந்துட்டு சிலப்பதிகாரம், திருக்குறள், பிரபந்தம் அது எல்லாமே வந்துட்டு இந்த விஜயநகர் ரூலர்ஸ் பீரியடில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்கானமி, அதாவது மிடிவியல் இந்தியாவில் எப்படி பொருளாதாரம் வந்துட்டு இருந்தது, எக்கானமி வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எக்கானமினா அக்ரிகல்ச்சர், அவங்களோட அக்ரிகல்ச்சர் எக்கானமி எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சரில் அந்த பொருளாதாரம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். India was predominantly an agricultural country and a very large proportion of population lived in rural areas and depended on agriculture for their livelihood. ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ப்ரிடாமினன்ட் என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டோட முதுகெலும்பே அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் தான் சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, நம்மளோட முன்னோடி வந்துட்டு இதுதான் இருந்தது அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியா அப்படின்னாலே வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி அப்படின்னு வேர்ல்டு லெவலில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய ஹியூஜ் பாப்புலேஷன், அதாவது வெரி லார்ஜ் பாப்புலேஷனில் எங்கே இருந்தாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் தான் இருந்தாங்க. அவங்க மோஸ்ட்டாக எதை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரை தான் அவங்களோட வாழ்வாதாரமாகவே அவங்க வந்துட்டு நினச்சாங்க. Both in the north and the south, agriculture dependent heavily on irrigation. ஸோ நார்த் இந்தியாவிலும் சரி சவுத் இந்தியாவிலும் சரி அக்ரிகல்ச்சர் வந்துட்டு மெயினாக எதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா இரிகேஷன், அதாவது பாசன முறைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. Canals and wells added to the water resources in addition to rainfall and rivers. ஸோ வந்துட்டு கேனல்ஸ்லாம் தெரியும், வெள்ளுனா கிணறு, அதெல்லாம் வந்துட்டு அடிஷன் ரெயின்ஃபால் அண்ட் ரிவர்ஸுக்கு வந்துட்டு அடிஷனாக இருந்தது இந்த அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுது. The biggest network of canals known in India was built in 14th century by Firozat Tughlaq in Delhi area. ஸோ பிக்கஸ்ட் நெட்ஒர்க், கேனலோட பிக்கஸ்ட் நெட்ஒர்க் எது அப்படின்னா இந்தியாவில் எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 14th centuryயில் வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. யார் பில்ட் பண்ணா அப்படின்னா வந்துட்டு ஒரு முஸ்லீம் ரூலர், அவர் பேர் தான் வந்துட்டு ஃபிரோஷா துக்ளக், டெல்லியில் வந்துட்டு அவர் பில்ட் பண்ணார். Construction of lakes, tanks and reservoirs with sluices to let out the water as well as use of check dams all increase the availability of water for irrigation. ஸோ அந்த லேக்கு, அந்த டேங்க், அந்த ரிசர்வே எல்லாமே வந்தது. எப்படின்னா வந்துட்டு நமக்கு தேவைப்படுறப்ப அந்த தண்ணியை வந்துட்டு திறந்து விட்டுக்கிற மாதிரி வந்தது. ஸோ இதனால் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த இரிகேஷனோட அவைலபிலிட்டி வந்துட்டு அதிகமாச்சு. கல்டிவேட்டர்ஸ் were also encouraged to dig wells. அதாவது வந்துட்டு கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு எதுக்கு என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்துட்டு கிணறுகளை வந்துட்டு தோண்டிக்கிறதுக்கும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க. லிஃப்ட் இரிகேஷன் வாஸ் யூஸ்டு டு ட்ரா த வாட்டர். ஸோ லிஃப்ட் இரிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வாட்டரை வந்துட்டு நம்ம எடுக்கணும், உள்ளேருந்து எடுக்கணும், அதான் வந்துட்டு லிஃப்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க.
In the north, the Persian wheel was used for lifting water from the wells. ஸோ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் இருக்கும். அதுதான் வந்துட்டு வெல்ஸ், அதாவது அந்த கிணறுலேருந்து வாட்டரை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி அதாவது மேலே எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இதான் வந்துட்டு நார்த் சைடில் இருக்கக்கூடிய பெர்ஷியன் வீல். ஸோ இது வந்துட்டு ஒரு வெல்லு. ஸோ இதை ரொட்டேட் பண்ணி உளுந்து அந்த வாட்டரை வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இதைத்தான் வந்துட்டு நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணாங்க, நார்த் சவுத் இந்தியா. In Tamil region, the Cholas had created a network of canals for irrigation. ஸோ நம்ம அதாவது தமிழ்நாட்டு சைடு பார்க்கும்போது இந்த சோலாஸ் வந்துட்டு இந்த நெட்வொர்க் கேனல்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. எதுக்காகனா இரிகேஷனுக்காக. இரிகேஷன் கனெக்டிங் த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காவேரி. ஸோ அந்த இரிகேஷன் அந்த கிணல் இது பண்ணுறது மூலிமா எதெல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னா காவேரியோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது துணை நதிகள்னு சொல்லுவாங்களே அந்த நதிகளை எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணுச்சு. Lakes and tanks also added to the water resources. ஸோ இது தவிர இந்த கெனல்ஸ் தவிர லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸும் வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸாக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்களோட அக்ரிகல்ச்சர், அதாவது இந்தியா அப்படின்னாலே வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி தான். ஸோ மோஸ்ட்டாக எல்லா பீப்புளும் எதை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அந்த பீரியட்னா அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணும்போது அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு வாட்டருங்கிறது வந்துட்டு ரொம்ப மெயின். ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு எதை மெயினாக வாட்டர் ரிசோர்ஸாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, இரிகேஷன் மெத்தடை தான் அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. An important feature of Indian agriculture was the large number of crops that were cultivated. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர், அதாவது யூனிக் ஒரு இது என்னென்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ 28 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதாவது ஒரு க்ராப் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஃபுட் க்ராப் வந்துட்டு இப்போ வீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நார்த் இந்தியா, பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல தான் நல்லா க்ரோ ஆகும். ஆனால் இப்போ ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சவுத் இந்தியா. ஸோ அந்த ஸ்டேபிள் ஃபுட்டு வேணால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு மாறுமே தவிர, ஆனால் வந்துட்டு நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டாலுமே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவோம். எந்த கண்ட்ரிலையும் வந்துட்டு ஒரே கண்ட்ரியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸை கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம எல்லா வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸையும் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு ஒரு யூனிக் ஃபியூச்சர், அதாவது தனித்துவமான ஒன்று நம்மளோட இந்தியன் அக்ரிகல்ச்சரில். The peasant in India was more knowledgeable about many crops as compared to the peasant in most of the world at that time. So peasants அப்படின்னா வந்துட்டு விவசாயம் பண்ணுறவங்க தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு ரொம்பவே நாலேஜபிள். யார் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பீசன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீசன்ஸ் வந்துட்டு, அதாவது விவசாயிகள் வந்துட்டு ரொம்பவே நாலேஜபிள். எதை பற்றினா நிறைய க்ராப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு இவங்க ரொம்பவே நாலேஜாக இருந்தாங்க. A variety of food grains like wheat, rice and millets were grown apart from lentils and oil seeds. அதாவது lentils and oil seeds தவிர நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸை வந்துட்டு அவங்க க்ரோ பண்ணாங்க. என்னென்னா மில்லட்ஸு, இந்த மில்லட்ஸ்னால் ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மில்லட்ஸ். அண்ட் வீட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸையும் வந்துட்டு க்ரோ பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் லென்டில் அண்ட் ஆயில் சீட்ஸை தவிர மற்ற எல்லாத்துல இருக்கக்கூடிய ஃபுட் கிரைன்ஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டியாக க்ரோ பண்ணாங்க. Many other commercial crops were also grown such as sugarcane, cotton and indigo. ஸோ இது இல்லாமல், அதாவது இது இல்லாமல், அதாவது ரைஸு மில்லட் இல்லாமல் மற்ற என்ன கிராப்ஸ்லாம் கமர்ஷியலாக க்ரோ பண்ணாங்க அப்படின்னா சுகர் கேன், கரும்பு தெரியும், காட்டன் அண்ட் இண்டிகோ. ஸோ இந்த எல்லா கிராப்ஸுமே வந்துட்டு அவங்க க்ரோ பண்ணாங்க. Other than the general food crops, South India had a regional specialization in pepper, cinnamon species and spices and coconut. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபுட் கிராப்ஸை தவிர சவுத் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனாக, அதாவது சவுத் இந்தியான்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ சவுத் இந்தியான்னு எடுக்கும்போது அங்கே என்ன ஸ்பெஷலாக இருந்ததுன்னு அப்படின்னா இந்த பெப்பர், சினமன், ஸ்பைசஸ், இந்த கோகனட். ஸோ கோகனட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம சவுத் இந்தியா தான், தமிழ்நாடு தான் வந்துட்டு கோகனட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியாஸ் தான் வந்துட்டு நம்ம சவுத் ஏரியா வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலைஸாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இன் ஜென்ரல் 2 different crops were grown in different seasons which protected the productivity of the soil. ஸோ ஜென்ரலாக 2 different crops வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. ஸோ 2 சீசன் வருது அப்படின்னா 2 different crops வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. அதாவது எதுக்காகனா அப்படி க்ரோ பண்ணும்போது அந்த சாயிலை வந்துட்டு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
Maize and tobacco were the two new crops which were introduced after the arrival of Europeans. So Europeans வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த maize and tobacco அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு நியூ கிராப்பாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. Many new varieties of fruit or horticultural crops like papaya, pineapple, guava and cashew nut were also introduced which came from the west, especially America. So வந்துட்டு many new varieties of fruitல வந்து நிறைய varieties. next horticultural crops, அதாவது வந்துட்டு அழகு பண்ற சொல்லுவாங்களா அந்த horticultural crops. இந்த fruit variety என்னன்னா papaya, பைனாப்பிள், கோவா, கேஷ்நட் இது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு நியூ வெரைட்டியாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த வெரைட்டிஸ்லாம் எங்கிருந்து வந்துன்னா வெஸ்ட் சைட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வெஸ்ட் சைடு, அதாவது எஸ்பெஷலி அமெரிக்காலேருந்து தான் இந்த கிராப்ஸ்லாம் வந்தது அப்படிங்கிறாங்க. Potatoes, chilies and tomatoes also became an integral part of Indian food. So Indian food அப்படிட்டு எடுத்துட்டாலுமே பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, சில்லி அண்ட் டொமேட்டோஸ் இது எல்லாமே ஒரு ஃபுட்டோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இன்டெக்ரல் பார்ட், ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நம்மளாலே சொல்ல முடியும். சில்லி போடாமல் நம்மளால எந்த டிஷ்ஷும் செய்ய முடியாது. ஸோ பொட்டேட்டோ அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த மூணு இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் ஒரு ஃபுட்டை வந்துட்டு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அதான் வந்துட்டு இது இன்டிகிரல் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்களோட அக்ரிகல்ச்சர் வந்துட்டு அப்படி இருந்த எக்கானமியில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இல்லாமல் அவங்க நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்க? Up to the end of 17th century, India was one of the largest manufacturing countries in the world, though the economy was primarily agriculture. So 17th century வரைக்கும் இந்தியா தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே வந்துட்டு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு எதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா தான். எப்போ வரைக்கும்? 17th centuryல. ஏன்னா வந்துட்டு அப்போ அந்த எக்கானமிக்கு வந்துட்டு பிரைமரி என்ன இருந்தது? அக்ரிகல்ச்சர் தான் எக்கானமியே வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுச்சு. Non-agricultural production refers to both processed agricultural products and craft production. So non-agricultural production அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா போத் ப்ராசஸ் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸும், அதாவது இப்போ ஒரு ஜூட் அப்படின்னு இது பண்ணுறோன்னா அந்த ஜூட்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட், ஜூட் பேக்ஸு அதெல்லாம் வருதுல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸையும் நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் நம்ம கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Primarily, the products can be grouped under processed agricultural products like sugar, oil, textiles, metalwork, precious gems and jewelry, ship building, ornamental wood and leather work and many other minor products. So வந்துட்டு இது ஜென்ரலாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எப்படி குரூப் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு என்னென்ன வரும் அப்படின்னா சுகர், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்கரை, சுகர் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்னால் வந்துட்டு இந்த காட்டன், சில்க் அந்த டெக்ஸ்டைல்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டல் ஒர்க் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்னால் வந்துட்டு ஸ்டோன்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் ஷிப் பில்டிங், அதாவது அந்த கப்பல் கட்டுவாங்களா அதாவது ஷிப் பில்டிங், ஆர்னமெண்டல் வுட் அண்ட் லெதர் ஒர்க் அண்ட் மெனி அதர் மைனர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆர்னமெண்டல் வுட் அப்படிங்கும்போது இந்த கோட்டைகள், அதாவது வந்துட்டு ஃபோர்ட்லாம் கட்டுறக்கு இல்லாட்டி வீடெல்லாம் கட்டுறக்கு வந்துட்டு ரொம்பவே வுட்லேயே வந்துட்டு ஆர்னமெண்டல் நல்லா செதுக்கின மாதிரி டிசைன் இருக்க மாதிரி அந்த வுட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் வரும் அப்படிங்கிறாங்க. The organization of production basically depended on the nature of the market for which it was produced. So இந்த ப்ரொடக்ஷனோட ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருந்தது இல்லாட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட், அதாவது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு அதை எப்படி நம்ம அந்த மார்க்கெட் மூலயமா கொண்டு போய் நம்மளால் வந்துட்டு விற்க முடியும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரொடக்ஷனோட ஆர்கனைசேஷனே இருந்தது அப்படிங்கிறாங்க. A large part of the production was intended for local use in the village or at most a rural region. அதாவது வந்துட்டு லார்ஜ் பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லார்ஜ் பார்ட்டை வந்துட்டு எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா லோக்கல் யூஸுக்காகவும் மோஸ்ட்டாக வந்துட்டு ரூரல் ரீஜியனில் இருக்கவங்களுக்குரிய இதாக மட்டும் அவங்க யூஸ் பண்ணாங்க.
These goods were basic utilitarian goods like pots and pans, implements like ploughs, basic woodwork and coarse textiles. ஸோ இந்த கூட்ஸ்லாம் வந்து பேசிக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ், அதாவது பானைகள், பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஃப்ஸு, பேசிக் வுட் ஒர்க்கு, கோர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ். இந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம யூஸுக்காக பண்ணுறதா இருந்தது. Generally, the producer marketed the product himself and exchange was probably conducted on the barter. அதாவது ஜென்ரலாக வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எந்த சிஸ்டத்து மூலமா? பார்ட்டர் சிஸ்டத்து மூலமா. அதாவது பார்ட்டர் சிஸ்டம், பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது தான் பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டத்து மூலமா இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அந்த கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. In economic terms, what was important was specialized production by skilled craftsmen for an external market, especially in demand among the high income rural and urban upper classes. So economic terms la வந்துட்டு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுனா இந்த ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன், அதாவது எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டு, வெளியே இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக எங்கே வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கோ, எந்த ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கோ அங்கே வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Such craft production was generally located in cities or in rural settlements close to the cities. அந்த cities அப்படிப்பட்ட கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் எங்கே ஜென்ரலாக இருக்குன்னா சிட்டிஸில் இருக்கும், இல்லாட்டி ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் வந்து சிட்டிஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸில் இருக்கும். Craftsmen generally worked on an individual or family basis from their homes or workshops through larger manufacturing units. Employing many craftsmen were set up under the Mughal state. அதாவது வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், அந்த கிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு நார்மலாக எங்கே ஜென்ரலாக ஒர்க் பண்ணுவார்னா வீட்லேயே வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து, இல்லாட்டி அவர் இண்டிவிஜுவலாக பண்ணுவார், இல்லாட்டி அதுக்குன்னு தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஏரியா இல்லாட்டி யூனிட் பார்த்து அங்கே போயிட்டு சில பேர்த்துக்கு வந்து வேலை கொடுத்துட்டு அவரும் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன். ஸோ நான் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அண்டு கிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது கைவினை பொருட்கள். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கானமியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மூலமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் எக்கானமி எப்படி இருந்தது, நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எக்கானமி வந்துட்டு எப்படி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காமர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.